எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த களத்திலே நிற்கிறோம். அவர்கள் எந்த கட்சியும் இல்லாத எல்லா கட்சியும் தங்களோடு கூட்டு சேர்த்து கூட்டணியோடு வலிமையில் நிற்கிறார்கள். அதிகார பலத்திலே நிற்கிறார்கள். அவர்களிடத்தில் உளவுத்துறை, காவல்துறை எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் இருக்கிறார்கள். எண்ணற்ற அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் முகாமிட்டு இந்த களத்திலே வேலை செய்வார்கள். ஆனாலும் 3.5 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்பார்களா? மாட்டார்கள். மறுபடியும் மறுபடியும் வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்க வருவார்களே ஒழிய தங்களுடைய ஆட்சியின் சாதனையை சொல்வதற்கு அவர்களிடத்திலே ஒன்றும் இல்லை. இந்த நிலையை மாற்ற வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும் எனது மக்கள் அடிப்படை வசதிகளை கூட அமைத்து தராத இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து குடிக்க தூய நீர் இல்லை, சுவாசிக்க நல்ல காற்றில்லை, உண்ண நஞ்சில்லாத உணவில்லை, படிக்க உயர்ந்த கல்வி இல்லை, படித்தால் பார்க்க வேலை இல்லை, வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லை என்ற கொடிய சூழலில் இருந்து இந்த மண்ணை மக்களை மீட்க காக்க நம்மிடத்தில் இருக்கிற கடைசி வாய்ப்பு தான் இந்த தேர்தல் அமைப்பு முறை. மறுபடியும் மறுபடியும் வாக்கை விற்கிற ஒரு அரசியல் முறையை நாம் ஏற்கக்கூடாது. நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்களை இந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். இந்த கொடிய நிலை தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த மாற்றத்தையும் நாம் கண்டதாக இல்லை. இங்கே 14,000 ஆசிரியர் பணிக்கு 14,000 கற்றறிந்த பெருமக்கள் 14,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக காத்திருக்கிறார். பகுதி நேர ஆசிரியர்கள் 10,000 பேர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள். ஓய்வற்ற போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களின் ஓய்வூதியத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். மாணவர்கள் போராட்டம், மீனவர்கள் போராட்டம், உழவர்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், மருத்துவ பெருமக்களின் போராட்டம், எல்லோரும் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிற போதுதான் நாட்டை ஆள்கிற ஆட்சியாளர்கள் பெருமக்கள் சொல்கிறார்கள், எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார். அறிவார்ந்த பெருமக்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் வீதியில் நின்று வாக்கு கேட்பது போல அவர்கள் ஆட்சியிலே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் வந்து கேட்கிற போது 3.5 ஆண்டு கால தங்கள் ஆட்சியின் சாதனை எதையாவது ஒன்றை சொல்லி வாக்கு கேட்கிறார்களா என்பதை பாருங்கள். எது ஒன்றையும் சொல்ல மாட்டார்கள். நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா? நாங்கள் கொடுத்த 1000 ரூபாய் உங்களுக்கு வந்ததா? இதை மட்டும்தான் கேட்பார்கள். இதை மட்டும்தான் கேட்பார்கள். எந்த அளவிற்கு இந்த நாடு வளர்ந்திருக்கிறது என்பதை பாருங்கள். ஐயா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று பேசியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மதிப்பிற்குரிய ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும், அன்பு தம்பி துணை முதல்வராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2500 ரூபாய் கொடுக்கிறது பத்தாது, 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த தேர்தலில் பொங்கலுக்கு குடும்பத்திற்கு அட்டைக்கு 103 ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய வளர்ச்சியை இந்த நாடு தொற்றிருக்கிறது என்று பாருங்கள். 45,000 கோடிக்கு வித்துக் கொண்டிருந்த சாராயத்தை, டாஸ்மார்க் சரக்கை சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார், 50,000 கோடியாக உயர்த்துவதற்கு திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறோம் என்கிறார். படிக்க வருகிற மாணவர்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்று துடிக்கிற ஒரு ஆட்சியை நீங்கள் நிலைக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவதை விட்டுவிட்டு அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்கள். இல்லை, ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் அந்த மாற்றத்திற்கான எண்ணத்தோடும் சின்னத்தோடும் உங்கள் முன்னால் நிற்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் தான். நீண்ட காலமாக இந்த இனம் தாங்கி நிற்கிற வலியை தாங்கி ஒளிவாங்கி என்கிற சின்னத்தோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். என் தங்கை சீதா லட்சுமி படித்தவள், பள்ளிக்கூட ஆசிரியராக பணி செய்து கொண்டிருந்தவள்
இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பணி செய்ய வேண்டும் என்று ஆசிரிய பணியை செய்து மாணவர்களுக்கு கற்பித்ததை விட்டுவிட்டு மக்களுக்கு நல்ல அரசியலை கற்பித்து தூய ஆட்சியை அமைய செய்ய வேண்டும் என்ற களத்திற்கு வந்த மகள் தொடர்ந்து இந்த களத்திலே போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறார். இந்த இடைத்தேர்தலிலும் உங்கள் பிள்ளைகள் அந்த தங்கையை நிறுத்த காரணம் உங்கள் மகள் உங்களுக்காக வந்தவள், உங்களிடமிருந்து வந்தவள். எங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள், நாங்கள் தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.